அப்படியா? கேள் மகனே. சரி தாயி, யாரோ ஒரு பெண் கண்ணுக்கேற்ற கணவனோடு கூடி இல்லறவன் வாழ்க்கையில் நல்லறமாக திகழ்ந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தாரா? 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு கற்பு நெறி தவறி விட்டாளா? ஐயோ, கற்பு என்றால் என்ன தாய்? கற்பு என்றால் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் தன் கற்பை உயிரினும் மேலாக நினைத்து வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். திருமணமான பெண் தனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவனே தெய்வமாக துதித்து வாழ்பவர்க்கத்தான் இந்த உலகத்தில் கற்பு கரசி என பெயர் போதுமா விளக்கம்? கட்டிய கணவனையே தெய்வமாக துதிப்பவனுக்கு கற்பு கரசி என்று பெயர். அப்பேற்பட்ட கற்பு கரசி கற்பு நெறி தவறி விட்டாலா? அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்றும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்களாக இருந்த என்ன தண்டனை கொடுத்திருப்பீர்கள்? அப்பேற்பட்டவளை வெட்ட வேண்டியதுதான். அந்த சண்டாளியை